தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பில் இன்றைய தினத்தில் உள்ள ஒரு தியானம் என்னவென்றால், உண்மையான இளைப்பாறுதல் புதிய ஏற்பாட்டில் தான் இருக்குது, பழைய ஏற்பாட்டில் இல்லை. அந்த ஒரு தலைப்பில், அந்த ஒரு காரியத்தில் இன்று ஒரு சிறு தியானம் உங்களோட பேச போகிறேன். அதாவது எபிரேயர் 4:3 விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலிலே பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்று சங்கீதம் 95 சொன்னது நமக்கெல்லாம் தெரியும். அவர்கள் என்றதான் பழைய ஏற்பாடு, நாம் என்பது புதிய ஏற்பாடு. மேலும் 4 தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். அதாவது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். 7ஆம் நாளில் ஆசீர்வதித்தார், ஓய்ந்திருந்தார், பூரித்தார், இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு அப்போஸ்தலர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லலை, அவங்க சொல்லியிருக்காங்க. ஆகையால் 6 சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி, இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கார். அப்போ மோசேக்கு பிறகு அந்த கானானுக்கு யோசுவா வழி நடத்தினான். அவன் தான் அந்த இளைப்பாறுதலை ஜனங்களை வழி நடத்தி பங்கிட்டு கொண்டான். அப்படி இருக்கு இல்லையா? அது எழுத்தின்படி தான். ஆவிக்குரியபடி சரியான எழுப்புதல், உண்மையான எழுப்புதல் கிடையாது. ஓய்வினாலே அந்த நாள் இல்லை. அத்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள் என்ற ஒரு ரகசியத்தை நீங்கள் அறியாது இருக்க வேண்டாம்னு பேதுரு அப்போஸ்தலன் தான் கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்கான். 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 7-8 இருக்குது. அப்போ கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம், 1000 வருஷம் ஒரு நாள்னா 6 நாள் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து எல்லாம் உண்டாக்கி 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார்னா, அந்த 6 நாள் என்பது 6000 வருஷம். அந்த 7ஆம் நாள் என்பது ஒரு 1000. அங்கே ஓய்ந்திருக்கிறாரு, அந்த நாளை ஆசீர்வதிக்கிறாரு. அதான் உண்மையான இளைப்பாறுதல்னு இங்கே ஆவிக்குரிய விளக்கத்தை அப்போஸ்தலர் கொடுத்துருக்காங்க. ஆகவே அந்த ஒரு நாள் 1000 வருஷம் தான் 1000 ஆண்டு அரசாட்சி இந்த பூமியில் நடக்க போகுது. இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு சாத்தானை கட்டி பாதாளத்தில் தள்ளி இதே பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்கிறாருன்னு வெளிப்படுத்துகிற 20 இருக்குது. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் கட்டவிழ்க்கப்படுவான். 7ஆம் வசனத்தில் போட்டுக்கு. அதன் பிறகு எல்லாரையும் யுத்தத்துக்கு இயேசுவுக்கு விரோதமாக அவன் திரும்ப கூட்டும் போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவங்கள பட்சித்து போட்டதாக அதுலேயே 9ஆம் வசனத்தில் இருக்குது. அதன் பிறகு தான் ஜட்ஜ்மெண்ட்டு, கடைசி வெள்ளை சிங்காசனம் நியாயந்தீர்ப்பு. அதில் 11-12 படிக்கிறோம். சகல மக்களும் உலகத்தில் ஆதாமிலிருந்து செத்தவை முழுவதும் அங்கே நிற்பான் இயேசுவுக்கு முன்னாடி. புஸ்தகங்கள் திறக்கப்படுது. சீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்படுது. அந்த புஸ்தகங்கள் உள்ளபடியே அவங்க கிரியைகளுக்கு தக்கபடி பலன் அடைந்தாங்க. அதில் 15ஆம் வசனத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான் இருக்கு. அதான் ஜட்ஜ்மெண்ட்டு கடைசி. உங்களுக்கெல்லாம் தெரியாது. அப்படின்னா அதுக்கு முன்னாடி இளைப்பாறுதல் 1000 ஆண்டு அரசாட்சி, சரியான இளைப்பாறுதல் அந்த நாளை இந்த பூமியில் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, என்ன கட்டாயம் அப்படின்னா,
ஆதியாகமம் 1:26 பலிக்கு பெரிய பூமியை நிரப்பங்கன்னு அவங்கள ஆசீர்வதித்தாருன்னு ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லியிருக்கு. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே அங்கே தான் வருது. அதன் பிறகு சாத்தான் ஆதியாகமம் 3 அந்த திட்டம் நிறைவேறாதபடி கெடுத்துட்டான் இல்லையா. ஏவாளை வஞ்சிச்சான், அப்புறம் ஆதாமை பாவம் செய்ய வச்சான். மனித வர்க்கத்திலேயே காயின் அவன் மூத்த மகன் சபிக்கப்பட்டான். ஆதியாகமம் 4:11 கொலை ஆபேல் கொலை அங்கே நடந்தது. அப்படியே சந்ததிகள் வந்ததுனால பலிக்கு பெரிய பூமி நிரப்புங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறதெல்லாம் நிறைவேறாமல் போயிடுச்சு. அப்படியே போனால் போகட்டும்டான்னு சொல்லி சாத்தானை அக்கினி கடலில் தள்ளி இவர் புதிய வானம் புதிய பூமியை நியமித்து பரலோகத்துக்கு போங்கடான்னு சொல்லியிருந்தா சாத்தான் என்ன நினைப்பான், பூமியில் அவர் திட்டத்தை நம்ம கெடுத்துட்டோம், அதில் ஒரு சந்தோஷம் அவனுக்கு வரும். நம்ம ஜெயிச்சிட்டோம், இந்த பூமியில் அவர் சொன்னதை நடக்க விடாமல் செஞ்சிட்டோம், பரலோகத்திலிருந்து நம்மளை தள்ளினார்ல, அதுக்கு அவருடைய மக்களை பழி வாங்கிட்டோம். அவன் அப்படி கண்டிப்பாக நினைப்பான். இப்போ சில ஆளுங்க எதிரிகளை வெட்டி கொண்டுட்டு தைரியமாக ஜெயிலுக்கு போகிறான்ல, அப்பா நீண்ட கால ஆசை நிறைவேறிச்சுடா, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, மரண தண்டனையே கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் நினச்சது சாதிச்சிட்டேன்னு சொல்கிறான் இல்லையா. அந்த புத்தி தான் பிசாச்சி புத்தி. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷன் குலபாதகனாக இருக்கான், சத்தியத்தில் இல்லாதவன், பொய்யனும் பொய்யுக்கு பிதாவாக இருக்கான்னு சொல்லி யோவான் 8:44 சொன்னது நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இதே பூமியில் அந்த இளைப்பாறுதல் உண்டாகணும் என்பதற்கு அவனை பாதாளத்தில் அக்கினி கடலில் தள்ளாமல் பாதாளத்தில் தள்ளி இந்த காட்சியை அவன் அறியணும் பார்க்கணும் என்பதற்காக திரும்ப கட்டவளுக்கு விடப்பட்டு இதே பூமியில் 2ஆம் ஆதாமாகிய இயேசுவை வைத்து ஏவாளாகிய சபையை வைத்து இதே பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். வெளிப்படுத்தல் 20:6 இருக்குது 1000 வருஷம். அதான் தீர்க்க தரிசனமாக ஏசாயா 11 இந்த பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைஞ்சிருக்கும். ஒரு சிறு பிள்ளை வெறிய மாம்பு புத்தில் கை விடும், மாடும் சிங்கமும் ஒருமித்து மேயும், என் பரிசுத்த பருவம் எங்கும் கேடு செய்வாருமில்ல தீங்கு செய்வாருமில்ல. அந்த தீர்க்க தரிசனம் இந்த 1000 ஆண்டு அரசாட்சியில் நிறைவேறும். அதுதான் இளைப்பாறுதலுக்குரிய நாள். மோசையோ யோசுவாவோ அந்த இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தலை. 8ஆம் வசனம் பாருங்கள், எபிரேயர் 4:8. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தியிருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. 95ஆம் சங்கீதத்தில் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில் கோபத்திலே ஆணையிட்டேன் இருக்கு இல்லையா. அப்போ வெகு காலத்துக்கு பின்பு சங்கீதத்தில் இளைப்பாறுதல்னு சொன்னதுனால அப்போ அது இளைப்பாறுதல் அல்ல. சங்கீதத்தில் சொல்கிறதுனால இன்னொரு நாள் அவர் குறித்து வச்சுருக்காரு. யோசுவா அவங்கள அந்த இளைப்பாறுதல் கொண்டு போகலை. பழைய ஏற்பாடுக்காரன் அந்த இளைப்பாறுதல் அடையலை. அதனால தான் பழைய ஏற்பாட்டுக்காரங்களை இயேசு கூப்பிட்டார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறது, அந்த நுகம் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு நுகமாக இருந்தது. நுகம்னா வெயிட்டாக இருந்தது, பாரமாக இருந்தது. மத்தேயு 23 இயேசு பிரசங்கம் பண்ணும்போது வேதவாரகரே பரிசேயரே ஐயோ, சுமப்புக்கருதிய பாரங்களை ஜனங்கள் மேலே ஏற்றுறீங்க, நீங்கள் அது விரலால் கூட நீங்கள் தொட மாட்டீங்க சொல்கிறார் இல்லையா. அதுதான் அந்த நுகம் அந்த பாரம் நியாயப்பிரமாணம் தான். 9 கடைப்பிடிச்சி 1 விட்டாலுமே அவன் எல்லாத்துலேயும் ஃபெயிலு. அடி தான், வெட்டு தான், குத்து தான், மரணம்தான். இந்த கெதியில் தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற அளவில் அந்த அந்த நன்மையான கட்டளையே அவங்களுக்கு தீமையாக மாறக்கூடிய அளவில் நெருக்கமாக வரக்கூடிய அளவில் ஆயிடுச்சு. கட்டளை மோசே சொல்லும் போது ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, ஓமீன்
வீடோட வீடு பக்கத்தில் கட்டுறவனுக்கு சபிக்கப்பட்டவன், ஆமேன். ஒருத்தன் எல்லையில் போய் வீடு கட்டுறவனுக்கு சபிக்கப்பட்டவன், ஆமேன். இன்னொருத்தன் மனைவியை கெடுக்கிறவனுக்கு ஐயோ சபிக்கப்பட்டவன், ஆமேன். எல்லாம் தான் ஆமேன். ஒருத்தனும் அது செய்யலை. அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க எல்லாம் சாபம் பாவம் இப்படி வந்துருச்சு. இதெல்லாம் போக்கத்தான் இயேசு அனுப்பப்பட்டார். சரி, தேவன் தான் கொடுத்துருக்காரு, அவங்க செய்யலை. அப்போ தேவன் தான் பொறுப்பாளி மாதிரி ஏற்றுக்கிட்டு தம்முடைய குமாரனை அந்த இதுக்கு பலியாக அனுப்பினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாண சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாருன்னு கலாத்தியர் 3:11 உள்ளது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுலேயே 11:10 அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாண கிரியைக்காரராக யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்காங்க, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமான் ஆகிறதில்லை அப்படின்னு போட்டிருக்கு. கலாத்தியர் 2:21 நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமேன்னு இருக்கு. ஆகவே நியாயப்பிரமாணம் இல்லாத காலத்தில் உள்ள பாவத்தையும் நியாயப்பிரமாணம் வந்த பிறகு உள்ள சாபத்தையும் ரெண்டையுமே இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அதான் மத்தேயு 5:17 சொன்னார், நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்கதரிசியாவது அழிக்க வந்தேன்னு என்னைய நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லை, நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். ரோமர் 10:4 இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்காருன்றது. இது லாஸ்ட்டு. இவருக்கு மேலே அங்கிட்டு புது உடன்படிக்கை தான், புதிய ஏற்பாடு தான். இவரோட பழைய ஏற்பாடு முடியுது. அதனால் இந்த பூமியிலேயே 1000 ஆண்டு அரசாட்சி இளைப்பாறுதல் புதிய ஏற்பாட்டில் தான் தொடங்க போகுது, நடக்க போகுது. இனிமேல் பழைய ஏற்பாட்டில் அல்ல. இந்த ரகசியங்களை அப்போஸ்தலருக்கு தான் வெளியாக இருக்கே தவிர முற்காலத்தில் மனுபுத்தருக்கு அறிவிக்கப்படலை, தெரியாதவங்களுக்குன்னு எபேசியர் 3:6 இருக்குது. பரலோகராஜ்யத்தின் ரகசியங்கள்லாம் உங்களுக்கு தான் அருளப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாடுக்காரனுக்கு அருளப்படலைன்னு மத்தேயு 13:11 இயேசு சொல்கிறார். உலகத்தோற்றம் முதல் மறைந்த இந்த ரகசியங்கள்லாம் ஊமைகளால் வெளிப்படுத்துவேன்னு அதில் 35 இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஆகையால் எபிரேயர் 4:9 ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. தெளிவாக போட்டு இனிமேல் தான் வரப்போகுது. இயேசு கிறிஸ்துவ 2ஆம் வருகைக்கு பிறகு இதே பூமியில் 1000 வருஷம் இயேசு ஆட்சி செய்வார் இல்லையா? பழகி பெருகி பூமியை நிரப்பிங்க அந்த கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது சாத்தான் இல்லை. அதனால் பாவம் இல்லை, சாபம் இல்லை. பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் ஆசீர்வாதமாக இருந்தது இல்லையா? அதே நிலமை இதே பூமியில் திரும்ப வரும். அதான் சாந்த குணம் உள்ளவங்களும் பூமியை பாக்கியவானுங்க, அவங்க பூமியை சுதந்திரத்துக் கொள்ளுவாங்கன்னு சொன்னார்ல, அந்த அர்த்தம் தான். வெளிப்படுத்தல் 5:10 உம்முடைய இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க, நாங்கள் இந்த பூமியில் அரசாளுவோம்னு சொல்கிறாங்க. எங்களை ராஜாக்களாக ஆசாரிகளாக நீங்கள் உங்களுடைய இரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டீங்க, இதே பூமியில் நாங்கள் அரசாளுவோம். பூமியில் அப்படியே போட்டிருக்கு, பூமியில் அரசாளுவோம்ன்ட்டு. இன்றைக்கி பூமியில் அரசாளுறது சாத்தான். வெளிப்படுத்த 2:13 இருக்குது. பூமியில் அவன் சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான். அதனால தான் யோவான் 14:30 சாத்தான உலகத்தின் அதிபதி வர்றான் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்னார். அதனால தான் இயேசு ஊழியம் தொடங்கும் போதே அவன் டீல் பேச ஆரம்பிச்சிட்டான்ல. உலகமெல்லாம் தர்றேன், ஒரு இமை பொழுதில் எல்லாம் காமிச்சு எல்லாத்தையும் நான் தர்றேன், என் காலில் உள்ள நான் தான் எஜமான், உலகத்தின் அதிபதி, பிரபஞ்சத்தின் தேவனானவன், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னு 1 யோவான் 5:19 இருக்குது. வானமண்டலம் வரைக்கும் பொல்லாத ஆவியின் சேனைகளை வச்சுருக்கான். எபேசியர் 6:12 12:11 இருக்குது. இப்படி இருக்கும்போது இந்த பூமியில் இளைப்பாறுகிற காலம், நல்ல காலம். ஒவ்வொரு வருஷமும் ஜோசியம் சொல்கிறான்ல, இந்த வருஷம் நல்லாயிருக்கும், இந்த வருஷம் நல்லாயிருக்கும், குடும்பம் நல்லா இப்படி எல்லாம் கள்ள நாய்க, கேடுகட்ட நாய்க, சோசியக்காரனை விட மோசமானவன். அதனால் நம்பாதீங்க. பிசாசு இருக்கிறதுனால, ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால இந்த பூமியில் கிடையாது. ஆனால் அவருடைய மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார்.
இதே உலகத்தில் இயேசு எப்படி ஜெய வீரராக வாழ்ந்தாரோ அதுபோல் அவரால் அன்பு கூறப்பட்ட தேவ பிள்ளைகள், அன்புக்குரியவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், மறுபடியும் தேவனாலே பிறந்தவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கிறாங்க இருக்கு. 1 யோவான் 5:4 இருக்குது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு போட்டிருக்கு. யோவான் 1 அதிகாரத்தில் 12-13 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமெல்லாம் ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அந்த வார்த்தை இருக்குது. யூதர்கள் பழைய ஏற்பாட்டுக்காரங்க இயேசுவை ஏற்றுக்கிறல. அதில் 11ஆம் வசனம் போட்டிருக்கு, அவர் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டுக்காரன் ஏற்றுக்கிறல, அவரை ஏற்றுக்கொண்டவங்க புறஜாதிக தான். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது, அவங்க தேவனாலே பிறந்தவங்க. அதனால தான் மறுபடியும் பிறக்கணும்னு ஏன் சொன்னார் நிக்கோதேமு வந்து ஒரு இஸ்ரவேலின் போதகர். யோவான் 3 அதிகாரத்தில் 10 சொல்கிறார், நீ இஸ்ரவேலின் போதகராக இருந்தும் உனக்கு தெரியாமல் இருக்கிறியான்னு கேட்குறாரு. தெரியாதுல்ல, அவன் மறுபிறப்பும் கிடையாது, ஞானசானமும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது, தெரியாது. அவன் பழைய ஏற்பாட்டுக்காரன், இஸ்ரவேலின் போதகர். அதுக்கு தான் ஏன் சொன்னார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எப்படி பிறக்கிறதுன்னு சொன்னால் ஜலத்தினாலே ஆவியினாலே நீ பெற. பிறப்பு பாவத்தில் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் 51ஆம் சங்கீதம். அதனால தான் நான் பாவம் செஞ்சேன்னு அவன் தாவீது சொன்னான். எல்லாரும் பாவிகள் தான், பிறப்பில் எல்லாம் பாவிகள் தான். அதனால தான் மறுபடியும் பிறக்கிறது சொன்னார். இயேசு தேவகுமாரனாக இருந்தாலும் பிறப்பில் அவர் தேவகுமாரன்னு தேவன் சொல்லலை. 2வது ஞானஸ்நானத்தினாலே அவர் கரையேறின போது தான், இதோ என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி தேவனே சொன்னார். மத்தேயு 17 மத்தேயு 3:17 அந்த தேவன் அங்கீகரித்த விதம் அங்கே போட்டிருக்கு. மறுபடியும் இயேசுவே பிறந்திருக்காரு. பிறப்பில் தேவன் சொல்லலை, ஜலத்திலிருந்து மறுபடியும் அவர் ஜலத்தில் முழுக்க ஞானஸ்நானம் பெற்று வந்ததுனால அந்த பேர். அதே தான் எல்லாருக்கும் தான். 2வது பிறப்பு ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின புறாவை போல இயேசு மேலே இறங்கினார் இல்லையா, அடையாளம் அது. அதுக்கு முந்தைய அவர் அபிஷேகம் பெற்றவர் தான். ஜனங்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக அந்த புறா ரூபம் கொண்டு இறங்கினார் ஆவியானவர். ஆகவே மறுபிறப்பு அடைஞ்சவங்க முழுவதும் தேவனுடைய ஜனங்களாகிறாங்க, பிள்ளைகளாகிறாங்க. அவங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனிமேல் வரப்போகுது. பழைய ஏற்பாட்டில் இல்லை, புதிய ஏற்பாட்டில் தான் வரப்போகுது. ஆகையால் இனி வருகிறதா இருக்குன்றிருக்கு இல்லையா, அதுபோல் 10ஆம் வசனம் எபிரேயர் 4:10, ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலே பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அன்னைக்கு தான் நிரந்தர விடுதலையில் பிசாசியே இல்லைல்ல, சாத்தானும் இல்லை, தூதர்கள் ஒன்றும் ஒரு இது இல்லாட்டா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ அருமையாக இருக்கும். அதுதான் தேவன் இளைப்பாறு 6 நாள் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்தது மாதிரி இவனும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். அது 1000 ஆண்டு அரசாட்சி. ஒரு நாள் கர்த்தருக்கு 1000 சொல்கிறது அந்த 1000 ஆண்டு தான். இன்றைக்குள்ள செவன்த் டேக்காரங்களுக்கு இது தெரியாது. எழுத்தின்படி ஓய்வு நாள் சனிக்கிழமையை அனுசரிக்கிறாங்க 7ஆம் நாள்னு. அவங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சால் கண்கள் திறந்தால் நல்லாயிருக்கும். அவங்க இயேசுவை பின்பற்றாமல் எலர்ஜி போயிட்டு அம்மையாருன்னு ஒரு அம்மாவை பிடிச்சி அம்மான்னு பின்னாடியே போகிறாங்களே தவிர, கேட்டால் என்னடானா தாய் சபைன்னு சொல்கிறான். கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் தாய் சபை பரலோகத்தில் இருக்குது, சர்வ சங்க சபை அங்கே இருக்குது. மேலான தாய் தான் எருசலேம்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். அதனால் பூமியில் உள்ள இதெல்லாம் தாய் சபை, ஹெட் ஆஃபீஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திரிகிறதெல்லாம் விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், ஆகையால் 11 பழைய ஏற்பாட்டுக்காரங்க அந்த திஷ்டாத்தத்தினாலே படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு. பழைய ஏற்பாட்டில் விழுந்து போனாங்க, கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க, பரீட்சை பார்த்தாங்க, விபச்சாரம் பண்ணாங்க, விக்கிராராதனையாக போயிட்டாங்க.
அது மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி போயிடக்கூடாதுன்னு தான் இங்கே எச்சரிக்கிறாங்க. ஆகையால் 11 எபிரேயர் 4:11 ஆகையால் அந்த திஷ்டாந்தத்தின்படி ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம்னா கிறிஸ்தவங்க இந்த இளைப்பாறுதலை பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம் போட்டிருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, இனிமேல் தான் வரப்போகுது 1000 ஆண்டு அரசாட்சி புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு. அதனால் தேவ ஜனங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி விழுந்து போகாதபடி, அவங்க கிறிஸ்துவ பரீட்சையை பார்த்து போன மாதிரி. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும், சுவிசேஷம்னா நற்செய்தி, நல்ல செய்தி கிறிஸ்துவை பற்றி சொன்னாலும் அதை அவன் அறியலை. மோசே சொன்னான்ல, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்கிறதே ஒரு நல்ல செய்தி தான். இயேசுவை பற்றினதான் நற்செய்தி என்பதே, சுவிசேஷம் என்பதே இயேசுவை பற்றினதான். மார்க் 1:1 அந்த செய்தியை மோசே சொன்னான். உபாகமம் 18 அதிகாரம் 15-20 வரை சொன்னான். அதை பேதுருவும் சொன்னான். அப்போஸ்தலர் 3:22 பிதாக்களே ராஜா அதிகாரிகளே கேளுங்கப்பா, மோசே சொன்னான் இல்லையா, அந்த தீர்க்கதரிசி இவர் தான், அவர் சொன்ன தீர்க்கதரிசி இவர் தான். இவருக்கு செவி கூடாதவனே ஆண்டவரே நியாயந்திருப்பார், ஆண்டவரே இது பண்ணுவார், இவருக்கு மேலே ஒரு இது இல்லை, தேவன் முதலாவது உங்கள்கிட்டயே இவர் அனுப்பிட்டார், இவர் தான் அதுன்னு சொல்லி பேதுரு சொன்னான்ல. எவன் கேட்டான், எவன் செஞ்சான்? மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டாங்களேன்னு 1 கொரிந்தியரில் 2:8 பவுல் சொல்கிறான். அறியல. அதனால தான் இயேசு ஆண்டவரே பிதாவே இவங்களை மன்னிங்க, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அதே சிந்தை தான் ஸ்தேவான் கிறிஸ்தவனுக்கு இருந்தது. ஸ்தேவான் உயிர் விடும்போது அவங்கள எவ்வளோ தான் சத்தியத்தை சொல்லி கடுமையாக அவங்கள சொன்னாலும் கடைசியில் தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதுரும், அவங்க கல்லை விட்டு எரிஞ்சு கொள்கிறாங்க. அப்போஸ்தலர் 7 அதிகாரத்தில் 60 இருக்குது. தேவனே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதுரும் மிகுந்த சத்தமிட்டு ஜீவனை கொடுத்தான். கிறிஸ்தவன் என்ன அதாயா, ஏசு என்னந்தான் கிறிஸ்தவனுக்கு தலைகீழ சிலுவையில் அரைஞ்சாங்க, பேதுருவை சிரச்சேதம் பண்ணாங்க, பவுலை நம்ம இந்தியாவுக்கு வந்த தமிழ்நாட்டில் ஈட்டி வச்சு குத்தி கொண்டாங்க தோமாவை. யார் பழி வாங்கினாங்க? பழைய ஏற்பாடு அப்படி இல்லை. கண்ணு பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, குத்து. அதுதான் ஏன் சொன்னார். அதெல்லாம் பூர்வத்தாக இருக்குப்பா. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சத்துருக்குள்ளே நேசிங்க, துன்பப்படுத்துறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய இளைப்பாறுதலை பிரவேசிங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னார். பழைய ஏற்பாடை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லலை, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், நான் இனிமேல் தான் சொல்ல போகிறேன். மலை பிரசங்கம் மத்தேயு 5 அதிகாரம் 6 அதிகாரம் 7 அதிகாரம் முழுசும் நல்லா படி, நல்லா யோசனை பண்ணு. அதனால் பழைய ஏற்பாட்டு உள்ளது இளைப்பாறுதல் அல்ல, புதிய ஏற்பாட்டில் உள்ளது இளைப்பாறுதல். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிதலை புதிய ஏற்பாட்டு ஊழியர்களை நீங்கள் அறிஞ்சு புரிஞ்சு இந்த சத்தியத்தை கிறிஸ்தவங்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திப்போம்.